ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வருகிற 27/1/2025 திங்கட்கிழமையில் பிரதோஷம் வருது. அந்த நாளில் சிவராத்திரியும் சேர்ந்து வருது. ரொம்பவே விசேஷமான நாள். அந்த நாளில் இந்த ஒரு பூவை நம்ம கையில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன கேட்டாலும் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். நமக்கு நிறைய ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகள் எல்லாமே நமக்கு நிறைவேறணும் அப்படின்னா நமக்கு நிச்சயமாக இது போன்ற பரிகாரங்கள் செய்யும் பொழுது கட்டாயம் நமக்கு நிறைவேறும். நம்முடைய வேண்டுதல்களையும் ஆசைகளையும் பரிபூரணமாக நிறைவேற்றும் சக்தி இந்த பூவுக்கு இருக்குது. வேறு எதுவுமே இல்லைங்க, நீல நிற சங்குப்பூ தான். இந்த நீல நிற சங்குப்பூ வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நீலகண்டராக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசனுக்கு உகந்த பூ இந்த நீல நிற சங்குப்பூ. நீல நிறம் பார்கடலை குறிக்கிறதுனால ஸ்ரீமன் நாராயண விஷ்ணுவிற்கும் பிடித்தமான பூ. அது மட்டும் இல்லைங்க, நீல நிறத்தில் தன் திருமேனியை கொண்டுள்ள ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் விருப்பமான பூ. கருநீளமாக காட்சியளிக்கும் சனீஸ்வரருக்கும் இந்த பூ உகந்தது. இந்த நால்வருக்கும் உகந்த இந்த சங்குப்பூ வந்து இந்த நால்வருமே இந்த சங்குப்பூவில் வாசம் செய்வதாக ஐதீகம் இருக்குது. நீல நிற சங்குப்பூவில் விசேஷமான மருத்துவ குணங்களும் அடங்கியிருக்கு. சங்குப்பூவில் தேநீர் நம்ம டீ செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா பலவிதமான உடல் நோய்கள் தீரும். சங்குப்பூ அர்ச்சனைக்கும் உகந்ததுங்க. விநாயகருக்கு சங்குப்பூவால் அர்ச்சனை செய்வாங்க. இந்த நீல நிற சங்குப்பூவை வீட்டில் வளர்த்து வந்தால் சகல விதமான யோகங்களும் நமக்கு வரும். சங்குப்பூவை வடகிழக்கு திசையில் வளர்த்து வந்தோன்னா பண ரீதியான தடைகள் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். குடும்பத்தில் அடிக்கடி சுப நிகழ்ச்சிகள் வரும். செவ்வாய்க்கிழமையில் மகாலட்சுமி தாயாருக்கு சங்குப்பூவை கொண்டு அர்ச்சனை செஞ்சோம்னா எல்லா ஐஸ்வர்யங்களும் நமக்கு வந்து சேரும். தொழில் ரீதியான தடைகள் நீங்கும். சங்குப்பூவை கொண்டு சிவலிங்கத்துக்கு அர்ச்சனை செய்யலாம். இந்த சங்குப்பூ அவ்வளவா வாசனை இருக்காது. சங்குப்பூ பார்ப்பதற்கு ரொம்பவே ரம்மியமாக இருக்கும். இந்த பூவை பணம் இருக்கும் இடத்துல வச்சோம் அப்படின்னா பணம் ரெட்டிப்பாகும். பிரதோஷ நாளில் சங்குப்பூவோட நீங்கள் பக்கத்தில் உள்ள சிவன் கோவிலுக்கு போங்க. சிவன் கோவிலுக்கு போகும்பொழுது கட்டாயம் உங்களால் என்ன பொருள் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த பொருளை நீங்கள் வாங்கி கொடுங்க. கொஞ்சம் நேரம் நீங்கள் சிவன் கோயிலில் இருந்து அபிஷேகத்தை கண்குளிர பாருங்கள். கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்து ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தையும் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அந்த சங்குப்பூ நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம எம்பெருமான்கிட்ட வச்சுருப்பாங்க. அதுலேருந்து ஒரு சங்குப்பூ அது கொடுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்டு வாங்கிட்டு வாங்க. அந்த பூவை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிங்கன்னா நிச்சயமாக பணம் ரெட்டிப்பாகுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்மளோட தொழில் வளர்ச்சியோ இல்லை வேலை செய்கிற இடத்துலையோ நமக்கு பண வரவுங்கிறது அதிகரிக்கும். சங்குப்பூ தெய்வீக அம்சம் பொருந்தியதுனால இது செல்வத்திற்கு அதிபதியான குபேர அந்தஸ்தை நமக்கு கொடுக்கக்கூடியது. எப்பொழுதுமே வீட்டில் பணம் இருக்கும் இடத்துல ஒன்று இல்லைன்னா 2 சங்குப்பூவை போட்டு வைங்க. கொஞ்சம் மல்லிகைப்பூவையும் அதில் போட்டு வைங்க. மல்லிகைப்பூ மகாலட்சுமி அம்சத்தையும் சங்குப்பூ மகாவிஷ்ணுவின் அம்சத்தையும் கொடுக்கும். திங்கட்கிழமை பிரதோஷ நாட்களில் நிச்சயமாக சங்குப்பூவால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செஞ்சுட்டு வரலாங்க. வேண்டிய வரம் வேண்டியபடி கட்டாயம் கிடைக்கும். அதனால் மறக்காமல் பிரதோஷ நாளில் இந்த ஒரு சங்குப்பூவோடு நீங்கள் எம்பெருமான தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. அதுவும் சனி பிரதோஷம் வருது இல்லையா, அப்போ வந்து நீங்கள் சங்குப்பூவை அப்பயும் நீங்கள் கொடுக்கலாம். இந்த திங்கட்கிழமை சனி பிரதோஷம் இந்த ரெண்டு நாளில் வரக்கூடிய பிரதோஷ நாட்களில் சங்குப்பூவை கொண்டு சிவபெருமானுக்கு நம்ம வந்து அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தோம்னா சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும். நம்ம எதிர்பார்த்த எல்லாத்துலேயுமே நமக்கு வெற்றி கிடைக்கும். நம்முடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறும். என்ன வரம் நம்ம இறைவன்கிட்ட கேட்டிருக்கோமோ அந்த வரம் அப்படியே கிடைக்குங்கிறது ஒரு நம்பிக்கை. அவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருக்கக்கூடிய இந்த ஒரு நீல நிற சங்குப்பூவை எங்கே பார்த்தாலும் விடாதீங்க. பூஜைக்கு வாங்கி பயன்படுத்திக்கோங்க. இந்த சங்குப்பூவை நீங்கள் வீட்டில் வளர்த்துக்கிட்டு வர்றதுனால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைங்கிறது நிச்சயமாக தீரும். லக்ஷ்மி கடாட்சம் நம் வீட்டிற்கு கிடைக்கும். மறக்காமல் வருகிற திங்கட்கிழமை அன்று பிரதோஷ தினத்திலே சங்குப்பூவை கொண்டு நீங்கள் எம்பெருமானுக்கு அர்ச்சனை செய்யுங்க. இது எங்கேயுமே எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பூ இந்த சங்குப்பூ. மறக்காமல் இந்த சங்குப்பூவை வாங்கி கொண்டு போய் எம்பெருமானுக்கு கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளுமே நீங்கும். கடினமாக உழைக்கிறோம். அந்த உழைப்போடு சேர்த்து இது போன்ற ஆன்மீக பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது நமக்கு நிச்சயமாக நம்முடைய வளர்ச்சி, அதாவது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வித வறுமையும் நீங்கி நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதை நம்ம கண்கூடாக பார்க்கலாம். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.